ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அம்மா ஊருக்கு போய் ஒரு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். புதன்கிழமை ஊருக்கு போனாங்க. வியாழன், வெள்ளி, சனி. ஆமா 3 நாள் ஆச்சு. அவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே நான் அவங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ்ல பாலக்கீரை ஒன்று காமிச்சிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த பாலக்கீரையை வச்சு அம்மா ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொட்டீனா வீடியோ எடுத்திருந்தேன். ஆனா என்னால கொஞ்சம் ஒரு 2, 3 நாள்ல அப்லோட் பண்ண முடியல. அம்மா பண்ண பாலக்கீரை தொக்கு இங்க எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். அது கூடவே டே விலாக் இருக்கு. இன்னைக்கு தேஜு பஞ்சலிங்கேஸ்வர் போறா. என் தம்பி வந்திருந்தான்ல, அவனும் வீட்டுக்கு போறான். அவங்க கூடயே என்னோட மாமனாரு, தேஜு போறாங்க. என்னால போ முடியல. ஏன்னா இவருக்கு உடம்பு சரியில்லைல்ல. அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால நான் போ முடியல. ஆனா அவங்க சொல்லியிருந்தாங்க, தேஜுவையாவது அனுப்பி வைங்க. ஒரு 2, 3 நாள் இருந்துட்டு வரட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இல்லாம ஒடிசாக்குள்ளேயே அக்கா வீட்டுக்கு போறா. அதுவும் மாமனார் கூட போறாங்க. அதனால தான் அனுப்பி வைக்கிறேன். அங்க என்ன தத்தெடுத்திருக்கவங்க வீடு இருக்கு. அக்கா மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இப்போ அக்கா வீட்ல வந்து அவங்க நெல் அவிக்கிறாங்க. அதனால வீட்ல இருக்காங்க, வேலைக்கு போறதில்ல. அதனால தான் கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. போச்சு வாங்க பார்ப்போம். வண்டி சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தேன். அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே தேஜுவுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அழக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே பேசிட்டு தான் வீடியோ ஆன் பண்ணேன். நான் நினச்சேன் கொஞ்ச நேரம் அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு. கிளம்பிட்டாங்க. தேஜுவை ரெடி பண்ணி விட்டுட்டு அவளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சதும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. இன்னொரு அண்ணா வீட்டில் இருந்தாங்கல்ல, நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்களுமே இன்னைக்கு ஊருக்கு போகிறாங்க. இன்னும் ஒரு 2, 3 நாளைக்கு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வீட்டில் இருப்போம். அப்பா கொஞ்ச நாள் அக்கா வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. ஓகே. கீரையில் எப்படி தொக்கு செஞ்சோன்னு பாருங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஒரு 2 நாளாக இங்கே அதிகமாக வெயில் இல்லை, மழை வர்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லியுமே என்னோட மாமனார் மாமியார் 2 பேரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு மழை வரும், நாளைக்கு மழை வரும்னு. பழைய கொந்தா எல்லாமே வாஷ் பண்ணிட்டோம் ஒரு 2, 3 நாளில். அங்கே காயுதுங்க பாருங்க. பேக் சைடு கேமராவில் காமிக்கிறேன். அந்த மாதிரி பழசெல்லாமே கூட வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு சேலை வச்சு மேலாக தைச்சிருவாங்க. இது உள்ளே இருக்கும், வெளியே வந்து புதுசு மாதிரி இருக்கும். வாசலில் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. எப்போதும் போல் காலையில் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். காலையிலே இங்கே சாணி பூசினேன். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். மேடம் படிக்கிறாங்க. அரிசி போட்டுட்டு வந்துட்டு இருக்கு. நீ எல்லாமே எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் காமிப்பேன். எழுது. நேற்று அம்மா மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த கீரையெல்லாம் இன்னைக்கு சமைக்கணும். இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, இந்த பாலக்கீரை இருக்குல்லங்க, அது கூட இங்க பாருங்க கொட்டி கிழங்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா சில பேர் இது சேனக்கிழங்குன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இது வந்து இங்க சருன்னு சொல்லுவோம். இதை வச்சு எப்படியோ சமைக்கிறாங்களாம், எனக்கு தெரியல. பாலக்கீரை இரு, 2 கட்டு வாங்கியிருக்காங்க. எப்படியும் 10 ரூபா தான் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு பாலக்கீரை ரெசிபி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது கூடவே முட்டைக்கோஸ் கீரை இருக்குது. சிறுகீரையுமே கட் பண்ணணும் குழம்புக்கு. அம்மா வந்து வீட்டுக்குள்ளே சாணி பூசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மண் பூசின இடத்துல கல் வச்சு தேய்ச்சி சரிசமப்படுத்துவாங்கள்ல, அந்த வேலை தான். நான் இதுக்கப்புறம் கீரையில் வந்து தேவையில்லாத செடி புல்லெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். இப்போ ஒடிசா வந்ததுக்கப்புறம் நான் போடுற எல்லா வீடியோஸ்லையுமே பாதி வீடியோஸில் அம்மா நைட்டி போட்டிருப்பாங்க. அவங்க ரொம்ப மாடர்னாக இருக்காங்க, அழகாக இருக்காங்கலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஏன் நைட்டி போடுறதில்லன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். வெயில் காலம் அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங்க்கு மேலே நான் நைட்டி மாற்றிடுவேன். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும் இங்கே. பகல் நேரத்தில் ஏன் என்னால் கம்ஃபர்டபுளாக போட முடியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இங்கே இருக்கிற என் ஹஸ்பண்டோட அண்ணா
முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அவங்க வந்து என்னோடய தலையை பார்க்கக்கூடாதுன்னு. ஷால் போட்டு மறைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே இப்போது அந்த ஹிங்குலா பூஜையிலேருந்தே நம்ம வீட்லேயுமே அண்ணன் இருந்தாங்க. அதனால் நான் என் தலையை காமிக்கவே முடியாது. தலை சீவணும் அப்படின்னாலுமே அவங்க ஏதாவது ஒரு சைடு இருந்தாங்கன்னா நான் பின்னாடி போய் தலை சீவுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்கும்போது எனக்கு நைட்டி கம்ஃபர்டபுளாக இருக்காது. யாருமே இல்லாதப்போ இன்றைக்கி கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த நைட்டி வந்து எனக்கு அம்மா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அம்மா வேறு வீட்டில் இருக்க மாட்டாங்களா, எப்போ யார் ரிலேட்டிவாக வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் பகல் நேரத்தில் எனக்கு அப்படி இருக்க பிடிக்கல. இப்போ வந்து கீரையெல்லாம் நறுக்குனதுக்கப்புறம் கீரையில் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணுவேன்னு சொன்னனால உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கிக்கிட்டு இருக்கேன். அம்மா நைட்டி போடுறது வந்து அவங்க தலை மூடினாலும் பிரச்சனை இல்லை, தலை மூடலாட்டியும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சுல்ல. அம்மா மாதிரி வயசில் இருக்கவங்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்க சேலை கட்டுறாங்க, ஆனால் அந்தளவுக்கு யாரும் தலைமுடி நான் பார்க்கல. பாலக்கீரை கூட சமைக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீரை வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு, இது வந்து சேனக்கிழங்கா இல்லை கொட்டிக்கிழங்கான்னு எனக்கு வீடியோவில் சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், இதுவே போதும்னு சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு, அதுவும் இந்த சீசனுக்கு சொல்லுவீங்க. பாலக்கீரையுமே கொஞ்சம் குளிர் தான். என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க, மற்ற எல்லாருமே சாப்பிடுவோம். அது கூட இங்கே பாருங்கள், இறால் கருவாடு. இது வந்து வேற ஏதோ ஒரு பேர் சொல்லுவீங்க. சிறு சிறுசாக இருக்கே, இதையும் சேர்த்து தான் சமைக்க போகிறோம். எல்லாமே கட் பண்ணியாச்சு. சரி, நான் குழம்பு வைக்கிறதுக்கு வடசட்டி கழுவணும். இப்போ வந்து அந்த பாலக்கீரையை வேக வைக்கிறாங்க. சேனக்கிழங்கு எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. உப்பு சேர்த்துருக்காங்க. சரி, வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இந்த கீரையை உருளைக்கிழங்கோடு வேக வைக்கும்போது தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருந்தாங்க. உருளைக்கிழங்கு அந்த சேனக்கிழங்குமே நல்லா மாவு மாதிரி சூப்பராக வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். எப்போதும் போல் கடாயில் கடுகு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துருக்காங்க. மசாலாவையுமே ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் எப்போதும் போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்காங்க. மசாலா நல்லா ரெடி ஆகணும். மஞ்சள் பொடி சேர்த்து கலக்குறாங்க. மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க, சேர்க்குறாங்க. ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்காங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க இறால் கருவாடை புழிஞ்சு சேர்க்குறாங்க. ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சா தான் டேஸ்ட் கிடைக்குமா என்னன்னு தெரில. நான் மசாலா போடும்போதே அம்மா கிட்ட கேட்டேன், இறால் கருவாடை இப்போயே போட்டு தானே ரெடி பண்ணுவீங்கன்னு. இல்லை, தக்காளி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் போடுவேன்னு சொன்னாங்க. இறால் கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாவில் இருந்த தண்ணியிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கீரையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு மூடி வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கீரையெல்லாம் வேக வச்சு எடுத்தோம்லங்க, அந்த தண்ணி இன்னும் வத்துறதுக்காக மூடி வச்சுருக்காங்க. மசாலா எல்லாமே சேர்ந்து கலந்து நல்லா ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. பாலக்கீரை, உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இறால் கருவாடு எல்லாமே சேர்த்து தொக்கு ரெடி. உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. செமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேஜுவோட அப்பாவுக்கு நான்வெஜ் நல்லா கொடுக்கலாம். ஆனால் எது கொடுத்தாலுமே கிராமத்தில் கிடைக்கிற மீன், ஆற்றுல கிடைக்கிற மீன் தானே கொடுக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் குளத்து மீனோ இல்லை ஆற்று மீனோ கிடச்சா வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் கவிச்சு சமைச்சிக்கிட்டே இருக்கிறோங்க. மாமியார் இருக்கும்போது நாங்கள் ரெகுலராக 2 குழம்பு வைப்போம். ஒன்று சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் 2வது குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்து நான் பாத்திரம் விளக்குவேங்க. இப்போ சிங்கிளாக இருக்கும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு சாப்பிட்றதுக்கு 10:30 ஆகுது. ரொம்ப பசிக்குதுங்க.
ரெகுலராக கீரை அது இதுன்னு டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வச்சாலுமே சில பேர் மீன் குழம்பு எப்படி வைக்கிறீங்கன்னு காமிங்க, மீன் குழம்பு ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கேட்பீங்க. முன்னாடி கேட்டிருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். இது வந்து கிராமத்து மீன்ல ரொம்ப பெரிய மீன் வாங்கினோம் அப்படின்னா வெறும் தக்காளி மட்டும் போட்டு, அதுவும் வீட்டில் நான், அம்மா, அப்பா, அப்பா தேஜு மட்டும் இருந்தால் தக்காளி மட்டும் சேர்ப்போம். எக்ஸ்ட்ரா நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம். இது வந்து ஆல்ரெடி ஒலை வச்சு அரிசி போடுவோம்ல, அந்த டைமில் போட்டுட்டு சாப்பாடு ரெடியானோடனே வெந்திருக்கும், எடுத்து தான் சமைப்போம். மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துருந்த உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மீன் வந்து நைட் டைமில் வாங்கினோம் அப்படின்னா முன்னாடியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம். அது வந்து 2 நாளைக்கு கூட அப்படியே இருக்கும். நம்ம ஒரு 3 நாள் மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லியும் சூடு பண்ணி வச்சுக்கலாம். அதனால் காலையில் மறுபடியும் சூடு பண்ணியிருந்தோம். உருளைக்கிழங்கு சேர்த்து மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு நம்ம எவ்வளோ உள்ள குழம்போ இல்லை இந்த மாதிரி தொக்கு மாதிரி எவ்வளோ இருக்கோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கொதிய வச்சு இறக்குனா இங்கே இப்படி தான் கிராமத்து மீன் குழம்பு செய்வாங்க. இந்த பாட்டு நேற்று எடுத்தது. இப்போ வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீட்டுக்குள்ளே அந்த பலகையில் இருந்த தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து மேலே ஒரு பாக்ஸில் வச்சாச்சு, தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்னு. இந்த கட்டிலில் தான் அவங்க தூங்குவாங்க, பெட்டில் வந்து நாங்கள் தூங்குவோம். அரிசி புதுசாக வாங்கியிருந்தோம், ரேஷன் அரிசி தான், வீட்டில் கம்மியாக இருந்தது. 1 குவிண்டல்னு இங்கே சொல்லுவாங்க, 100 kg 2000 ரூபா தானே. 1 கிலோ வந்து 20 ரூபா சொல்லி 2300 கொடுத்து வாங்கினோம். அப்புறம் ரெகுலராக இனிமேல் சாணி பூசினா தான் இங்கே கொஞ்சம் நல்லா கருப்பாக தெரியும். லாஸ்ட்டாக வந்து கோவில் போகிறதுக்கு முந்தின நாள் பூசினது, அந்த மூலையில் மட்டும் அந்த வெளிச்சத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இடம் சாணி பூசாமல் இருக்கிறனால டேபிள் இங்கே நடுவில் இருக்குது, இங்கே கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் 4 மணி ஆகலை, அதனால் வாசல் இன்னும் கூட்டாமல் இருக்குது. நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ இந்த வேலியெல்லாம் சரியாக கட்டாமல் இடிஞ்சு போயிருந்தது. இன்றைக்கி காலையிலேருந்தே கட்டுறாங்க. அங்கே பெரிய அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க, என்னோடய தம்பி, அப்புறம் மாமனார், 3 பேர் சேர்ந்து கட்டுறாங்க. விறகு வாங்கியிருந்தோம். இந்த இடமெல்லாம் இதுக்கப்புறம் நாங்கள் சுத்தம் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். தனியாக இருக்கேன், எனக்கு சமையல் வேலை பார்த்து மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கே 11 மணி ஆயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.